அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு கும்பகோணத்துக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பேருக்கு காரணமான க்ஷேத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாகநாத சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது முதல் நிலை ராஜகோபுரம். அடுத்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் வந்து முதல்ல எடுத்தோடனே அம்பாள் சன்னதி வந்துடுது. பிருகன்நாயகி, பெரிய நாயகி அல்லது பெரிய நாயகி அப்படிங்கிற அம்பாள் சன்னதி பாருங்கள். அதுக்கு அடுத்த நிலை வந்து 2வது நிலை கோபுரம். அதற்கு அடுத்து வந்து வலது பக்கம் வந்து நடராஜர் சபை, நடராஜர் சன்னதி வந்துடுது. இதுலேயும் ஒரு சிறப்பு இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து தான் நாகநாத சுவாமி கோயில். ஏன் பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா, சித்திரை மாதம் 3 நாட்கள் வந்து நேரடியாக சூரிய ஒளி வந்து கர்ப்பகிரகத்தில் உள்ள நாகநாத சுவாமியின் மீது விழும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் தொன்மையான கோயில். கொஞ்சம் சிதிலமடைகிற நிலையில் தான் இருக்குது. இது வந்து ராகுகேல பரிகார ஸ்தலமாகவும் விளங்குது. பின்னால் நாகக்கன்னிகை கோயிலும் இருக்குது. நடராஜ சபையில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா, என்ன சிறப்பு அப்படின்னா, இதில் வந்து ஒரு ரதம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ கல் ரதம், அப்புறம் பெரிய சுண்ணாம்பு சிதைகள். இங்கே பாருங்கள், கல் ரதம், சக்கரம், குதிரை எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். குதிரையெல்லாம் கால் உடஞ்சி இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய சுண்ணாம்பு சிதைகள் பாருங்கள். இரு பக்கமும் இந்த மாதிரி யானையோட சுண்ணாம்பு சிதைகள் எல்லாமே, சிற்பங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பார்க்க வேண்டிய ஸ்தலம். தேங்க்யூ ஆல்.